எல்லாருக்கும் வணக்கம். நேற்று மண்டே மார்க்கெட் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருந்தது. ஆனால் மார்னிங் ஒரு 300 பாயிண்ட் கிட்ட டவுனில் தான் மார்க்கெட் இருந்தது. 23,300 கிட்ட மார்க்கெட் இருந்தது. பட் செகண்ட் ஹாஃபில் ஒரு நல்ல ரிக்கவரி அப்படிங்கிறது நேற்று மார்க்கெட்டில் நடந்திருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஐடி செக்டரில் ஒரு நல்ல ரன் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஓவராலாகவே ஐடி இண்டெக்ஸ் ஒரு 2.5% கிட்ட நேற்று அப்பாகி இருந்தது. அதுக்கான முக்கியமான காரணம், ஆல்ரெடி ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு டவுனில் இருந்துச்சு. ஸோ அங்கே ஒரு வேல்யூ பை அப்படிங்கிறது நடந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்திய ரூபாயின் மதிப்பு டாலருக்கு எகென்ஸ்டாக 96 ரூபாய்க்கும் கீழே போயிடுச்சு. ஸோ அதுவுமே இன்டைரக்டாக ஐடி கம்பெனிஸோட ரெவன்யூ பூஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறதுனால இந்த மூமெண்ட் அப்படிங்கிறது ஐடி கம்பெனிஸில் நடந்திருக்கு. அடுத்தடுத்த நாட்களில் இது தொடருமா அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா ஏஐ ரிலேட்டட் ஃபியர்ஸ் அப்படிங்கிறது ஐடி கம்பெனிஸ்க்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அடுத்து உலகம் ஃபுல்லாக ஒரு சில பெரிய டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான அந்த பீஸ் டாக்ஸ் திரும்ப நடந்துக்கிட்டே இருக்குது. ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஈரானுக்கு கிளாக் டிக் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அப்டேட் என்ன வந்திருக்கு அப்படின்னா, அமெரிக்கா ஈரானோட ஆயில் சாங்ஷன்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு அவங்களோட புது ப்ரப்போசலில் ஒத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்டேட்டை ஈரான் சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவ் மூவாக பார்க்கப்படுது. ஏன்னா இதெல்லாம் நடக்கும்போது கண்டிப்பாக பீஸ் டீல் நடந்துரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒப்பீனியன் அனலிஸ்ட் கிட்ட இருக்குது. அதே சமயத்தில் யுஏஇயில் இருக்கிற ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் மேலே ட்ரோன் அட்டாக் நடந்திருக்கு. இதனால் ஒரு மேசிவ் ஃபயர் ட்ரிகர் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்டேட்டும் வந்திருக்கு. இந்த ஒரு அப்டேட்னால க்ரூட் ஆயில் ப்ரைஸ் திரும்ப 2 வீக் ஹையை ஹிட் பண்ணியிருக்கு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இப்போ நாம் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு இண்டிகேட்டர் அப்படின்னு பார்த்தோன்னா, அது அமெரிக்காவில் இருக்கிற 10 இயர் ட்ரெஷரி பாண்ட் ஈல்டு தான். அது 4.5 to 4.6% அப்படிங்கிற லெவலில் ரொம்ப ஹையாக இருக்குது. இது ஆக்சுவலி ஸ்டேபிளாக பார்த்தோம் அப்படின்னா 3% அப்படிங்கிற லெவலில் தான் இருக்கும். பட் இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உலகம் ஃபுல்லாக இன்ஃப்ளேஷன் ஃபியர்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ ரேட் கட் அப்படிங்கிறது வராது, ஹையர் ரேட்டில் தான் இந்த வருஷம் ஃபுல்லாக அமெரிக்காவில் இருக்க போகுது அப்படிங்கிறதுனால தான் இந்த 10 இயர் ட்ரெஷரி பாண்ட் அப்படிங்கிறது 4.5 to 4.6% அப்படிங்கிற லெவலில் இருக்குது. 30 இயர் ட்ரெஷரி பாண்ட் ஈல்டு பார்த்தீங்க அப்படின்னா 5.1% இருக்குது. ஸோ இது ரெண்டுமே இவ்வளோ அதிகமாக இருக்கும்போது உலகம் ஃபுல்லாக இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் வேறு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறதை விட ஒரு ஸ்டேபிளான செக்யூரான அமெரிக்காவோட கவர்மெண்ட் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதன் மூலமாகவே இந்த ரிட்டர்னை எடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால வளரும் நாடுகளில் அவங்க பண்ணிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸை விற்றுட்டு இந்த ட்ரெஷரி பாண்ட்ஸில் திரும்ப இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணுவாங்க. இதுதான் உலகம் ஃபுல்லாக இருக்கிற எமர்ஜிங் மார்க்கெட்ஸில் ஒரு ப்ரெஷரை உண்டு பண்ணியிருக்கு. இதே தான் கோல்டு ஒரு கரெக்ஷனை இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கொடுத்ததுக்கான காரணமாகவும் இருக்குது. ஏன்னா இன்ஃப்ளேஷன் ஃபியர்ஸ் அப்படிங்கிறது நல்லாவே அமெரிக்காலையும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, உலகம் ஃபுல்லாக இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்லையுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கோல்டு பார்த்தோம் அப்படின்னா 4700 to 800 அப்படிங்கிற லெவலில் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. பட் இப்போது 4600க்கும் கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் இந்தியாவில் பெருசாக குறையல. அதுக்கான காரணம் டொமஸ்டிக்காக டாலருக்கு எகென்ஸ்டாக ரூபா கீழே விழுந்ததுனால ஓரளவுக்கு இந்த இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் நடந்த ஃபால் அப்படிங்கிறது கோல்டில் ஆஃப்செட் ஆகிடுச்சு. கோல்டில் இப்போது நாம் எப்படி இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லாஸ்ட் 1 இயரில் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண எல்லாருக்குமே 74% கிட்ட கெயின் கிடச்சிருக்கு. பட் வர அடுத்த ஒரு 1.5 இயர் 2 இயர்ஸ்க்கு அந்த மாதிரி கெயினை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதனால் அக்ரெசிவாக கோல்டில் லம்சம் அலோகேஷன் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். அதே சமயத்தில் உங்களுக்குன்னு உங்கள் போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷனுக்கு ஒரு பர்சன்டேஜை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சேஃப்டிக்கு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நாம் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கலாம். நான் முன்னாடி வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு 30% இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத நான் எப்பவுமே கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் மற்றதை ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணுவேன். ஸோ அதை தான் நான் இன்னமும் தொடர்ந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தது இந்த Q4ல் எஃப்ஐஐ செல்லிங் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்துச்சு. அதுலேயும் ஃபினான்சியல் ஸ்டாக்ஸை நல்லாவே விற்றுருக்காங்க. அதில் 75% செல் ஆஃப் அப்படிங்கிறது 2 ஃபினான்சியல் ஸ்டாக்கில் நடந்திருக்கிறதா இப்போ டேட்டா கொடுத்துருக்காங்க. ஒன்று ஹெச்டிஎஃப்சி பேங்க், இன்னொன்று ஐசிஐசிஐ பேங்க். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் கிட்டத்தட்ட 3.5% கிட்ட எஃப்ஐஐ ஹோல்டிங் அப்படிங்கிறது ஒரே குவார்ட்டரில் குறைஞ்சிருக்கு.
ஐசிஐசிஐ பேங்க்கில் 10% கிட்ட எஃப்ஐஐ ஹோல்டிங் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த 2 பேங்க்ஸ்லையுமே எஃப்ஐஸ் வந்து நல்லாவே வந்து ஒரு செல் ஆஃப் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. அது ஷேர் ப்ரைஸ்லையும் நல்லாவே வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தோம் அப்படின்னா 3 மாதத்தில் இந்த குவார்ட்டரில் மட்டுமே 16% கிட்ட கரெக்டாக இருக்குது. ஐசிஐசிஐ பேங்க்கும் 12% கிட்ட கரெக்டாக இருக்குது. இதில் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை இப்போதைக்கு நான் வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன். ஐசிஐசிஐ பேங்க் வந்து இன்னும் கொஞ்சம் கரெக்டாகி 1150 1100 அப்படிங்கிற லெவலுக்கு வந்துச்சுன்னா நல்ல ஒரு வேல்யூ பை ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைக்கிறேன். அடுத்து டிசிஎஸ் பற்றி 2 அப்டேட் இருக்குது. டிசிஎஸோட சிஇஓவான கீர்த்தி வாசன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உலகத்திலேயே பெரிய ஏஐ டெக் ஃபர்மாக வந்து டிசிஎஸை உண்டு பண்ணுறதுக்கான வேலையில் வந்து நாங்கள் இருக்கோம். 130 டாப் ஏஐ கிளைண்ட்ஸை ஆல்ரெடி நாங்கள் வந்து ஆன்போர்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு பெரிய டேட்டா சென்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணி அதுக்கான ஒர்க்லேயும் வந்து அவங்க இருக்காங்க. இப்போ அடுத்து கம்பெனியில் சேலரி ஹைக் ஆனுவலாக வந்து ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் 5% வந்து ஆவரேஜாக வந்து கிடச்சிருக்கு. இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சில பேருக்கு நெகட்டிவ் ரிவிஷன்ஸ் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக டிஸ்கஸ் பண்ண போகிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு டைமில் பரபரப்பாக சோஷியல் மீடியாலேயோ இல்லை அந்த டைமில் ஹைப் பண்ணப்படுற ஒரு சில ஷேர்ஸை நீங்கள் ரொம்ப ஒரு வேல்யூவேஷன் கொடுத்து பை பண்ணீங்க அப்படின்னா அது எவ்வளோ நாளைக்கு நம்மளை பாதிக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது எல்லாமே இந்த Q4 ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் நல்லாவே வந்து அடி வாங்கின ஷேர்ஸ். ஃபஸ்ட்டு வந்து எஸ்ஜிவிஎன். இந்த ஷேர் வந்து ரிசல்ட்ஸ் அப்புறம் கிட்டத்தட்ட 5% கிட்ட கரெக்டாக இருக்குது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, போன குவார்ட்டரில் ப்ராஃபிட்டில் இருந்த இந்த கம்பெனி இந்த குவார்ட்டரில் லாஸை வந்து புக் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 117.84 கோடி லாஸை வந்து எஸ்ஜிவிஎன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ரிசல்ட்ஸ்னால ஒரே நாளில் ஷேர் வந்து 5.5% கிட்ட கரெக்டாக இருக்குது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் 2024 அந்த பீரியட் ஆஃப் டைமில் இந்த எஸ்ஜிவிஎன் ரொம்ப ஒரு ஹாட் ஸ்டாக்காக இருந்தது. 153 ரூபா வரைக்கும் இந்த ஷேர் இருந்தது. பட் ஆனால் இப்போது 73 ரூபா அப்படிங்கிற லெவலில் வந்து இருக்குது. அடுத்து கொச்சின் ஷிப்யார்ட். இதுவுமே அந்த டைமில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹாட் ஸ்டாக்காக இருந்தது. நிறைய பேர்கிட்ட இந்த ஷேர் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. இதோட ஹை அப்படின்னு பார்த்தோம்னா 2864 ரூபா வரைக்கும் வந்து போயிருந்தது. இப்போது ரிசல்ட்டுக்கு அப்புறம் திரும்ப ஒரு 5% கரெக்ஷனை கொடுத்து 1513 ரூபாயில் வந்து கொச்சின் ஷிப்யார்ட் வந்து இருக்குது. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களோட Q4 ரிசல்ட்ஸ் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் 31.7% வந்து டவுன் ஆகிருக்கு. ரெவன்யூ வந்து 15.6% வந்து டவுன் ஆகிருக்கு. ஸோ இது 2 சைட்லையுமே வந்து அவங்களுக்கு ஒரு டவுன் அப்படிங்கிறது நடந்ததுனால தான் 5% ட்ராப்பை வந்து ஷேர் வந்து பண்ணியிருக்காங்க. இவ்வளோ கரெக்ஷனுக்கு அப்புறம் நீங்கள் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% கரெக்ஷன் வந்து நடந்திருக்கு. அப்போயுமே இந்த ஷேரோட பிஇ அப்படிங்கிறது 57 தான் இப்போயுமே இருக்குது. ஸோ இப்போவுமே இது வந்து ஒரு ஓவர் வேல்யூடு தான். இங்கேருந்து ஒரு 50% கரெக்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கொச்சின் ஷிப்யார்டில் இருக்குது. அடுத்து ஆம்பர் இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு ஒரே நாளில் 15% கிட்ட கரெக்டாக இருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, Q4 ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. ப்ராஃபிட் வந்து 16% இயர் ஆன் இயர் அப் ஆகி 134 கோடி வந்து பண்ணியிருக்காங்க. பட் மேனேஜ்மெண்ட் வந்து அவங்களோட கமெண்ட்ரியை கொடுக்கும்போது அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபினான்ஷியல் இயர் 27ல் இன்புட் காஸ்ட்டும் லேபர் காஸ்ட்டும் அதிகமானதுனால நம்மளோட கம்பெனியோட மார்ஜின் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படிங்கிறது 50லேருந்து 100 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து கட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்னால தான் இன்றைக்கி ஷேர் வந்து 15% கிட்ட கரெக்டாக இருக்குது. இந்த ஷேர்ஸ் மட்டும் இல்லை, வோல்டாஸ் இந்த மாதிரியான ஏசி ரிலேட்டட் ஷேர்ஸ் எல்லாமே இன்றைக்கி கரெக்டாக இருக்குது. வோல்டாஸ் ஷேருமே அவங்க ரிசல்ட்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ரா மெட்டீரியல் இன்புட் காஸ்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால மார்ஜின் அப்படிங்கிறது ஹெவியாக பாதிக்கப்படுது அப்படிங்கிறதையும் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அடுத்து இன்னைக்கு இன்சூரன்ஸ் செக்டரில் ஒரு பெரிய நியூஸ் வந்து நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஐசிஐசிஐ கூட டைப் பண்ணியிருந்த ப்ருடென்ஷியல் அப்படிங்கிற அந்த கம்பெனி வந்து இப்போது பாரதி லைஃப் இன்சூரன்ஸில் வந்து ஒரு 75% ஷேரை வந்து 3500 கோடிக்கு பை பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் ஃபாரின்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு கம்பெனி 2 பெரிய இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்து பெரிய ஹோல்டிங்கை வந்து வச்சிக்க முடியாது. ஸோ இப்போது இந்த பாரதி லைஃப் இன்சூரன்ஸில் 75% ஹோல்டிங்கை வந்து அவங்க வாங்குறதுனால ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியலில் அவங்களுக்கு இருக்கிற 21.9% ஹோல்டிங்கை 10%க்கு கீழே வந்து அவங்க குறைக்கணும். ஸோ இந்த நியூஸ்னால ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் வந்து கிட்டத்தட்ட
ஒரு 10% கிட்ட மார்க்கெட்டில் கரெக்டாக இருக்குது. ஏன்னா 12% ஷேரை ஓப்பன் மார்க்கெட்டில் அவங்க வந்து செல் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்து அவங்களுக்கு இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் சப்ளை அப்படிங்கிறது இந்த ஷேரில் இன்க்ரீஸ் ஆகும். அப்போது இந்த ஷேரில் செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது தொடர்ந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட வந்திருக்கு. அடுத்து இன்னைக்கு டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி ஒரு 5% கிட்ட கரெக்டாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஆட்டோமொபைல் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு ஒரு கரெக்ஷனில் தான் இருந்தாங்க. ஹீரோ மோட்டார் காருக்குமே 5000 ரூபாய்க்கு கீழே வந்து போயிருந்தாங்க. டிவிஎஸ்ல இந்த அளவுக்கு கரெக்ஷன் நடந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டிவிஎஸோட ஒட்டுமொத்த குழுமம் வந்து ஜனா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ல 9.99% ஸ்டேக்கை வாங்குறத வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதில் டிவிஎஸ் மோட்டார் மட்டுமே 4.9% ஸ்டேக்கை வந்து பை பண்ண போகிறாங்க 317 கோடிக்கு. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட்னால இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு பயம் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஏன்னா ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனி ஒரு ஃபினான்ஸ் செக்டருக்குள்ளே போய் இன்வெஸ்ட் பண்ணுறது அவங்களோட ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே பயப்பட்டுருக்காங்க. ஸோ இதனால தான் ஷேர் வந்து 5% கிட்ட கரெக்டாக இருக்குது. பட் இவ்வளோ கரெக்டாகியும் இப்போவுமே பிஇ பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. இந்த ஆட்டோமொபைல் செக்டர்லேயே டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி இப்போவுமே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிற ஒரு ஷேர் தான். அடுத்து இன்னொரு ஹைப் பண்ணப்பட்ட ஓவர் வேல்யூவில் இருக்கிற ஒரு ஷேர் அவங்க ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் கிராக் ஆகிருக்காங்க. அது என்ன அப்படின்னா HAL இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ். இதுவுமே அந்த 2024 பீரியடில் பயங்கரமாக வந்து பூஸ்ட் பண்ணப்பட்ட பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு ஸ்டாக். பட் ஆனால் அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒவ்வொரு ரிசல்ட்ஸ் அப்பையும் இந்த ஷேர் வந்து கரெக்ட் ஆகிட்டே தான் இருக்குது. இப்போ இந்த ரிசல்ட்ஸில் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா 5.5% வந்து அப்பா இருக்குது. பட் எபிட்டா மார்ஜின் அதாவது ப்ராஃபிட் மார்ஜின் அப்படிங்கிறது 2.35% வந்து டவுன் ஆகிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் டவுன் ஆனதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எல்லா விஷயத்துலையும் இருக்கிற மாதிரி அவங்களோட இன்புட் காஸ்ட் அப்படிங்கிறது பயங்கரமாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த 3 நாளில் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் 11% கரெக்ஷன் அப்படிங்கிறது இந்த ஷேரில் நடந்திருக்கு. இன்னுமுமே இந்த ஷேர் பிஇயை பார்த்தோம் அப்படின்னா 33 பிஇ கிட்ட இருக்குது. இன்னும் கரெக்ஷன் அப்படிங்கிறது இந்த ஷேரில் தொடர்ந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன். அடுத்து நேற்று வீடியோவில் நாம் ப்ரிகால் கம்பெனியை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். நான் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வச்சிருக்கிற ஒரு ஷேர் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்லியிருந்தேன். என்கிட்ட வந்து இந்த ஷேர் கிடையாது. பட் ரிசல்ட்ஸ் வந்து நல்லா வந்திருந்ததுனால ஒரு 8-9% கிட்ட மார்க்கெட்டில் இந்த ஷேர் வந்து அப் ஆகியிருந்தது. பட் ஆனால் இன்னைக்கு திரும்ப ஒரு 10% கிட்ட இந்த ஷேரில் ஒரு ட்ராப் அப்படிங்கிறது நடந்திருக்கு. பர்டிகுலராக எந்த ரீசனும் கிடையாது. பட் ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் எல்லாமே ஒரு நல்ல கரெக்ஷனை இன்னைக்கு கொடுத்துட்டு இருந்ததுனாலையும் இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஹையாக இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் தான் இன்னைக்கு இந்த ஷேரில் ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறது நல்லாவே நடந்திருக்கு. இப்போவுமே இதில் வேல்யூவேஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. என்னோடய வாட்சஸில் இருக்கிற ஒரு ஷேர் தான். நல்ல ஒரு ஃபண்டமெண்டல் இருக்கிற நல்ல ஒரு ப்ரமோட் இருக்கிற ஒரு கம்பெனி தான். பட் வேல்யூவேஷன் கம்மியாகி இன்னும் ஒரு ஃபால் வந்துச்சு அப்படின்னா இந்த கம்பெனியில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த டைமில் பரபரப்பாக பேசப்படுறதுனாலையோ இன்னும் வந்து ஃப்யூச்சரில் பயங்கரமாக வந்து பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து நிறைய பேர் சொல்கிறதுனாலையோ ஹை வேல்யூவேஷனில் ஒரு ஷேரில் நம்ம என்டர் பண்ணோம் அப்படின்னா ப்ரொலாங் பீரியடுக்கு அதை நம்ம கையில் வச்சுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது நமக்கு வந்து வரும். ஸோ பொறுமையாக எங்கே வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு பை பண்ணுறது அப்படிங்கிறது தான் ரொம்ப நாளைக்கு தெளிவாக நம்மளால் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல வழிமுறையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ரிசல்ட்ஸில் கிராக்கான ஷேர்ஸ்லேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவாக ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு 100 பாயிண்ட்டில் தான் வந்து பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. பட் அமெரிக்காவில் பார்த்தோம் அப்படின்னா நாஸ்டாக் 100 வந்து நெகட்டிவ் ரீஜனுக்கு போயிருக்கு. ஏன்னா அங்கேயுமே அந்த திரும்ப இன்ஃப்ளேஷன் ப்ரெஷர் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே இருக்குது. இந்த வாரம் அங்கே என்விடியா இந்த மாதிரியான பெரிய கம்பெனிஸோட Q4 ரிசல்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் அவங்க அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அங்கே எப்படியான மூவ்மெண்ட் நடக்குது, அது இந்தியன் மார்க்கெட்டை வந்து எப்படி வந்து பாதிக்குது அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களும் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் பர்சனலாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு செபி ரிசர்வேட்டை செக் பண்ணுங்கள். இல்லை நீங்களே வந்து ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.